Hello friends, welcome back to Play Tamil Dubs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மென்லி வார்ஃபேர் மூவி இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட வந்து ப்ரைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸும் ஆயிருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வந்து நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணல, பட் ஃபைனலி ப்ரைம்லேருந்து சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க OTTயில். அண்ட் நீங்கள் இன்கேஸ் அதை பார்க்காம இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ரிவ்யூ இன்னும் நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் ஜென்ரிக்காக அந்த படம் நல்லபடியாகவே இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார். ஒரு மிஷின் வந்து அவங்களுக்கு தந்திருப்பாங்க World War II டைமில் தான். ஸோ நாசிஸ்க்கு அகெயின்ஸ்டாக அண்ட் இவங்க எப்படி வந்து அந்த மிஷினை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அதான் படத்தோட ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஆனால் நீங்கள் இதில் ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் கிடைக்கிறதுக்காக டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் மெயினாக படம் ஃபுல்லாக நம்ம ஹென்ரி கேவில் அண்ட் நம்ம ஆலன் ரிச்சன் உள்ளே இருக்கார். ஸோ இங்கே 2 பேருக்காக தான் படத்தையே பார்த்தேன். அல்டிமேட்டாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை மூவி 2024 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக VODலலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரைம்லேயும் தான் வேர்ல்டு வைடில். பட் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம்னா இப்போ நீங்கள் ரெண்ட் பண்ணி டேட்டா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் பார்த்துடலாம். அண்ட் படம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி நீங்கள் பேட் பாய்ஸ் 1, 2 and 3 ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4th பாட்டை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா ஃபன் காமெடி ஹியூமர் தான் உள்ள அல்டிமேட்டாக இருக்கும். சில இடத்துல ஆக்ஷன் செக்மெண்ட்டும் செம்மையாக ஒரு பீக் லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. மெயினாக வந்து நம்ம ஹீரோ ஓகே, அவங்கள சில சைட் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்களா. அதனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நம்ம முன்னாடி ரிவ்யூலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, இப்போ கூட கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லவ் லைஸ் ப்ளீடிங்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படம் நம்ம ப்ரைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மல்டி டப் லாங்குவேஜோட. அண்ட் மெயினாக படத்தில் நம்ம கிறிஸ்டியன் ஸ்டீவ் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க படத்தில் வந்து லூயி கேரக்டரும். ஸோ பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஜாக்கி என்ற ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. இவங்க லேடி தான், பட் பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே இந்த பாடி பில்டிங் தானா. அண்ட் இப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, லூவும் ஜாக்கியும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் நம்ம லூவோட ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிமினல் பேக்ரவுண்டாக இருக்கும். அண்ட் இதால் ஜாக்கியோட கோல்ஸ் எல்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் A24 ஸ்டுடியோ தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பண்ணாலே இந்த படம் எவ்வளோ க்ரீப்பியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா லவ் லைஸ் ப்ளீடிங், அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபுல்லாக அப்படியே ஃபைட் ஆக்ஷன்ஸோடு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வில் யூ பி தேர்ன்னு சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவர் பாஸ்ட்டுக்கு போவார். அதுக்கு மெயின் ரீசன் அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக தான். அண்டு அப்போ தான் ஹீரோட யங்கர் வேர்ஷனே அவர் மீட் பண்ணுவார். ஸோ எப்படி இப்போது லைக் யங்கர் வேர்ஷனுக்கு லவ்வர், நம்ம ஹீரோக்கு அவங்க தான் ஒய்ஃபாக. ஸோ அவங்க எப்படி அதை காப்பாற்றுறாங்க தான் படத்தோட சிம்பிளான கான்செப்ட். பட் இதால் என்ன அஃபெக்ட் ஆக முடியும்? ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம லவ் ஸ்டோரி வித் கொஞ்சம் டைம் ட்ராவல் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன கொரியன் மூவி. IMDbல 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படம் கூட நம்ம ப்ரைமில் தான் அவைலபிளாக இருக்குது மல்டி டப் லாங்குவேஜோட. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியான கேட்டகிரியான மூவி. ஸோ ஒரு கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் மேரிடாக இருக்கீங்க, லைக் உங்களோட பார்ட்னர் நீங்கள் எவ்வளோ வந்து அவங்கள நம்புறீங்க, எவ்வளோ உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷின்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அண்ட் அதே தான் ஒரு கப்பில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எவ்வளோ நம்புகிறாங்கன்னு தான் அந்த டவுட் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபைனலி போக அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அண்ட் நீங்கள் அந்த ஹாரரோட கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா மை டெஸ்க்மேட்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா வித் டோட்டல் 30 எபிசோட்ஸ் இப்போ நம்ம அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது என்ன ட்ராமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஹை ஸ்கூல் டீனேஜ் கேட்டகிரியான ட்ராமா தானா. இன்கேஸ் இந்த மாதிரி சைனீஸ் ட்ராமாலாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது தமிழ் டப்டோடனா, இப்போதைக்கு இந்த ட்ராமா டேட்டா நீங்கள் அமேசான் மினி டிவியில் ஃப்ரீயாக போய் பார்த்துடலாம். எனக்கு பர்சனலி இந்த மாதிரி ட்ராமாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹை ஸ்கூல் டீனேஜ் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் உள்ளே போயிட்டுருக்கும் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எலிட் சீரீஸோட சீசன் 8 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இதுதான் ஃபைனல் சீசன் அண்ட் நல்ல விஷயம்னா இதுக்கு மேலே எந்த சீசனும் வராது. ஓகே, முடிச்சிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் எலிட் சீரீஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த சீரீஸை பாருங்கள். நான் எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் அது பார்க்க முடியல. இனிஷியலாக எலிட் சீரீஸ் நல்லா இருந்தது, இந்த ஃபன்னாக போச்சு சீசன் 1, 2, 3 எல்லாம். பட் அதுக்கப்புறமா அது பாட்டு நீங்கள் எங்கேயோ லைக் வேறு கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்களா, ஸோ டோட்டல் அப்படியே வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு சீசன் 7 நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சீசன் 8 அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் அனிமே வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அனிமே அப்டேட்ஸ்ன்னு உங்கள்கிட்ட தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அதில் என்னென்ன அனிமே வந்துட்டுருக்கு, என்ன வந்திருக்கு, ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே அதில் பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.